அமெரிக்காவின் பால்டிமோரில் காவல் நிலையத்தில் கருப்பின இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான 6 காவல் அதிகாரிகளுக்கு அதிகபட்சம் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் பால்டிமோரில் கடந்த 27ஆம் தேதி காவல் நிலையத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கிரே என்ற 27 வயது இளைஞர் திடீரென்று மரணமடைந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து பால்டிமோரில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இச்சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் 6 அதிகாரிகளும் மேரிலாண்டில் உள்ள காவல் நிலையத்தில் நேற்று சரணடைந்தனர். விசாரணைக்கு பின் அவர்களின் குற்றங்களுக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளிலிருந்து அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக பால்டிமோரின் தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் குற்றம் புரிந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். பால்டிமோர் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் உள்ளனர். அதே சமயம் குற்ற செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு இங்கு இடமில்லை. இந்த தீர்ப்பு கிரேவிற்கு கிடைத்த நீதி, அவரது குடும்பத்திற்கும் பால்டிமோர் மக்களுக்குமான வெற்றி. காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை அளிக்கப்பட்டதற்கு அமெரிக்க பொதுமக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பால்டிமோர் நகரின் தெருக்களில் பொதுமக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். யார் தவறு செய்தாலும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அனைத்து காவல் அதிகாரிகளையும் தவறாக சொல்லவில்லை. சில தவறான காவல்துறையினரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தவறு செய்யும் அனைத்து காவல்துறையினருக்கும் இது ஒரு சிறந்த பாடம். இந்நிலையில் கிரேவின் இறப்பிற்கு அதிகாரிகள் காரணமில்லை என்று பால்டிமோர் காவல்துறை ஆணையம் தலைமை வழக்கறிஞருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் காவல்துறையினரின் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கு உடலில் பொருத்தக்கூடிய கேமராக்களை வழங்க $20 மில்லியன் ஒதுக்கியுள்ளது அமெரிக்க அரசு. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.